புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற ஆயுஷ்மான் வயவந்தனா திட்டம் தொடக்க விழா மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடிய பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் ஆயுஷ்மான் வயவந்தனா திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 70 வயது மற்றும் அதற்கு மேல் வயதுடைய முதியவர்களுக்கான இத்திட்டத்தை நேற்று முன்தினம் கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தொடக்கி வைத்தார். அப்போது சிறப்புரை ஆற்றிய அவர், மருத்துவ சேவையில் மட்டுமல்ல, மூத்த குடிமக்களின் சமூக பாதுகாப்பு, ஆரோக்கியமான வாழ்க்கை ஆகியவற்றை ஏற்படுத்தி தருவதிலும் ஒரு மைல்கல்லை நாம் எட்டியிருக்கிறோம். இந்த திட்டத்தின் மூலமாக நாடு முழுவதும் உள்ள ஏற்கனவே 6 கோடி பேர் பயனடைகிறார்கள். புதுச்சேரியில் மட்டும் சுமார் 50,000 பேர் பயன் அடைவார்கள். இது பாரத பிரதமர் மூத்த குடிமக்கள் மீது வைத்திருக்கும் அன்பு மிகுதியால் தரப்பட்ட திட்டம். அதன் மூலமாக இந்தியாவில் உள்ள ஏழை எளிய வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள் உயர்தர மருத்துவ சிகிச்சை இலவசமாக பெற முடிகிறது. மருத்துவ செலவால் பாதிக்கப்பட்டு அதிக கவலையில் இருந்த முதியவர்களுக்கு இந்த திட்டம் பெரும் நிம்மதியை தந்து இருக்கிறது. மருத்துவ சேவை இலவசமாக கிடைப்பதால் இனி அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், ஆரோக்கியம் மேம்படும், நோயிலிருந்து விடுதலை அடைவார்கள். புதுச்சேரி மாநிலம் சுகாதார குறிப்பீடுகளில் நாட்டில் முன்னோடி மாநிலங்களில் ஒன்றாக இருந்து வருகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்ட செயல்பாட்டிலும் மத்திய அரசின் பாராட்டை பெற்று இருக்கிறது. அதற்காக சுகாதாரத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்டுக்கொள்வதெல்லாம், மூத்த குடிமக்களுக்கான இந்த திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். வளமான வலிமையான இந்தியாவை உருவாக்கும் அதே வேளையில் ஆரோக்கியமான இந்தியா உருவாக்கவும் நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆயுஷ்மான் வயவந்தனா திட்டத்திற்கான அடையாள அட்டைகளை வழங்கி உரையாற்றினார். அப்போது, இப்போ பொதுவாக நீங்கள் 60 வயசுக்கு மேலே பார்த்தாலே நோய் தாக்குதல் இருக்க செய்யும். 70 வயசுக்கு மேலேன்னு சொன்னால் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த மருத்துவ வசதி கிடைக்கணும். அந்த 70 வயசுக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கணும். பார்க்கலாம், நீங்கள் முதியோர் உதவித்தொகை நம்முடைய அரசாங்கம் எப்படி கொடுத்து வருகின்றது. என்ன காரணம் சொன்னால், அவங்க யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வயது முதிர்ந்தவங்களுக்கு சரியான நேரத்தில் சரியான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு சிவப்பட்டை, மஞ்சள் அட்டை, அது மாதிரி எந்த பிரிவும் இல்லாமல் அனைவருக்கும் இந்த காப்பீடு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒருத்தர் பெரிய என்னை பார்த்து சொன்னார், என்கிட்ட 5 லட்சம் இருக்குது அப்படின்னு கார்டை காட்டினார். 5 லட்சம் தான் கையில் இருக்கிற ஒரு நம்பிக்கை. எந்த நோய் வந்தாலும் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சிகிச்சை அளித்தல் கிடைக்கிறதுனால ஒரு பெரிய சிகிச்சை தான் சொல்லலாம். அப்போ 5 லட்சம் தான் கையில் ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நினைப்பே உங்களுக்கு அந்த உடம்பு ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். புதுச்சேரியை பொறுத்தவரை நமது அரசானது மத்திய அரசுடைய உதவியோடு எத்தனையோ திட்டங்களை செய்து கொண்டு வருகிறது. புதுச்சேரியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் பணிகள், உள்கட்டமை மேம்படுத்துகின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. மாணவர்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. முதியோர்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஏழை மக்களுடைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. ஆதி திராவிட நலத்துறையை சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மீனவ சமுதாய மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த அரசால் எல்லா திட்டங்களும் குறித்த நேரத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அதே மாதிரி வீடு கட்டுகின்ற திட்டத்திலும் சரி, இப்பொழுது நம்முடைய அரசானது நிதியை உயர்த்தி கொடுத்து ஆதி திராவிட மக்களுக்கும் சரி, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் சரி, வீடு கட்டுவதற்கான நிதியை உயர்த்தி கொடுத்து நல்ல வீடுகள் வசிக்கின்ற வாய்ப்பு அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டு வருகின்றது. அதே மாதிரி மருத்துவத்துறையை பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல மருத்துவ வசதியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இங்கேயே இருதய அறுவை சிகிச்சை இப்பொழுது மாதத்திற்கு 2 முறை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் நல்லா இருக்காங்க. புதுச்சேரியில் இது மாதிரி ஒரு சிறப்பு மருத்துவம் இப்பொழுது கொடுக்கப்பட்டு வருகின்றது. நல்ல மருத்துவ வசதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு மிகுந்த அக்கறை கொண்டு இருக்கின்றது. விழாவில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு சாய் ஜே சரவணன்குமார் பேசும் பொழுது, இந்த திட்டம் ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா ஆயுஷ்மான் பாரத்ல கூட பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறது அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு சேர்த்து தான் கொடுக்குறோம். ஆனா இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா 70 வயதுல இருந்து அதற்கு மேற்பட்ட கடந்த அத்தனை வயதான மூத்த குடிமக்களுக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கு உண்டான மருத்துவ திட்டத்தை எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 12,850 கோடி ரூபாய் இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
இந்த திட்டத்தினால இந்தியாவில் இருக்கிற மூத்த குடிமக்கள்ல கிட்டத்தட்ட 6 கோடி பேர் மூத்த குடிமக்கள் இந்த திட்டத்தால பயனடைகிறாங்க. அப்பேற்பட்ட திட்டங்களை நமது பாரத பிரதமர் தந்திருக்கார். ஏன் பாரத பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் போடுற அத்தனை திட்டங்களும் வெற்றி அடையுதுன்னா அதற்கு ஒரே காரணம் தான், அவர் போடுற அத்தனை திட்டமும் அரசியலுக்காக போடல, மக்களுக்காக போடுறார். எனவே தான் அவருடைய திட்டங்கள் வெற்றி பெறுகிறது. எல்லா மூத்த குடிமக்களும் பயன்பெற்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று பாரதம் நிரூபிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், சுகாதாரத்துறை செயலர் திரு ஜெயந்த்குமார் ரே, சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன், மருத்துவ அதிகாரிகள், மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் என பலரும் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு ஏற்படும் தேர்வு பயத்தை போக்கி தன்னம்பிக்கையுடன் தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடிய பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சி கடந்த 10ஆம் தேதியன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை புதுச்சேரியில் பள்ளி மாணவ மாணவிகள் காணொலி வாயிலாக காணும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக கம்பன் கலையரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு காணொலி வாயிலாக திரையிடப்பட்ட பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியை பார்த்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் சிறப்புரை ஆற்றிய அவர், பாரத பிரதமர் அவர் ஏன் கவலைப்படணும், இந்த உங்களுக்கு எக்ஸாம் டென்ஷன் இருக்கிறது, அந்த டென்ஷன் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் இருக்கணும் டென்ஷன், ஏன் பிரதமர் அவர் டென்ஷன் எடுத்திருக்காரு. ஞாபகம், நான் அவர் கூட 8 வருஷம் அவரோட ஆஃபீஸில் வேலை பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு தடவை சொன்னார், அவர் என்ன இது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல 100% என்ரோல்மெண்ட்டே கிடையாது, 20% பேரண்ட்ஸு பசங்களை அனுப்புறதே கிடையாது. அவர் சொன்னார் பிரவேசோத்சவம்னு சொன்னார். அதாவது ஒவ்வொரு ஜூன் 1 ஸ்கூல் அட்மிஷன் டைமில் இட் ஷுட் பி செலிப்ரேட்டட் அஸ் அ ஃபெஸ்டிவல் இன் த வில்லேஜ். அதான் பிரவேசோத்சவம்னு சொல்லுவார். அவரே கைப்பிடிச்சு பசங்களை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் அட்மிட் பண்ணுவார். 2 வருஷத்தில் இட் பிகேம் 100% என்ரோல்மெண்ட். அவ்வளோ அக்கறை. ரெண்டாவது அப்புறம் பார்த்தாரு ட்ராப் அவுட் ரேஷியோ 3rd, 4th, 5th ஸ்டாண்டர்ட் ஆகிறதுல ஒரு 25-30% வந்து ட்ராப் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ யூ ஹாவ் அ இல்லிட்ரேட் பாப்புலேஷன். ஸோ அவர் வந்து ட்ராப் அவுட் ரேஷியோ கம்மி பண்ணுறதுக்காக திருப்பியும் ஒரு பிரவேசோத்சவில் ஒரு ப்ரோக்ராம் எடுத்தார். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் நில் ட்ராப் அவுட் ரேஷியோ டில் தி 8th ஸ்டாண்டர்ட். அது அப்படி தான் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தார். பிரதமர் பதவியில் இருக்கிறவர் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு அட்டென்ஷன், பட் அப்படி கூட அவ்வளோ அக்கறை வச்சு அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. வி ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் தட் வி ஹேவ் காட் அ பிரைம் மினிஸ்டர் லைக் ஹிம் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் பேசும் பொழுது, பாரத பிரதமர் தொடர்ந்து 8 ஆண்டுகளாக அவர் மாணவர்களோடு உரையாடினாலும் கூட இந்த அரங்க நிகழ்வாக நடத்தி கொண்டிருந்த நம்முடைய பாரத பிரதமர் இந்த ஆண்டு முழுமையாக ஒரு திறந்த வெளி அரங்கத்திலே இயற்கை சூழலோடு நம்முடைய மாணவர்கள் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் இருந்து இருந்த மாணவர்களோடு எக்ஸாம் வாரியார் தேர்வு பயங்களை போக்குகின்ற முறையை உரையாடி கொண்டிருந்தார். இந்தியாவிலும் தலை சிறந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் என்ற உலகிற்கு தெரியப்படுத்துவதற்காக இன்றைக்கு தொடர்ந்து 8 ஆண்டுகளாக தங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டு வருகிறார். மாணவ செல்வங்களை வேண்டிக் கொள்வதெல்லாம் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்கின்ற பொழுது எப்படி கடவுளுக்கு முன்பாக நம்முடைய குருவை நாம் தேர்ந்தெடுத்தோமோ அதே போன்று நம்முடைய குருவான ஆசிரியர் பெருமக்கள் போதிக்கின்ற கல்வியை தேர்விலே செம்மையாக எழுதி வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறுகின்ற பொழுது அது உங்களுக்கான வாழ்க்கையையும் நம்முடைய பாரத பிரதமர் எண்ணமான 2047ஆம் ஆண்டு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்குடைய அடிகோலாக அமையும். இந்நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தமது உரையில், மாணவ மாணவிகள் எந்த அளவிற்கு நாம் பரீட்சையை எழுதுகின்ற பொழுது நாம் எதிர்கொள்ளுகின்ற சவால்கள், பிரச்சனைகள், அவற்றையெல்லாம் நாம் எப்படி போக்கிக் கொள்வது, எப்படி ஒரு தேர்வை தைரியமாக எதிர்கொள்வது என்பது தான் இங்கே நிறைய விளக்கங்கள் சொல்லும்போது கூட சொன்னார் பிரைம் மினிஸ்டர். நீங்கள் எண்ணும் போது உங்களுடைய எண்ணங்களை உயர்வாக வையுங்கள், உங்களுடைய லட்சியங்களை அதிகமாக்கி கொள்ளுங்கள். நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நிச்சயமாக அதை சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த நேரமும் படிப்புன்னு சொல்லி உங்களுடைய உடலை, உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் வீணாக்கி கொள்ளாதீர்கள். எக்ஸாம் நேரத்தில் நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவு முறை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த யோகா, நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவதற்கு யோகா இன்றைக்கு தேவைப்படுகின்றது. நாம் இந்த தேர்வை எதிர்கொள்வது பயமில்லாமல் அந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். மார்க் 2வது. ஆனால் நம்முடைய தேர்வை நம்மளால் சாதிக்க முடியும் என்ற உணர்வோடு நாம் அந்த தேர்வை வெற்றி பெறுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக அதை வெற்றி பெற முடியும். இந்நிகழ்ச்சியில் பேசிய கல்வித்துறை செயலர் திரு ஜவஹர், கற்க கசடர
கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக. அறிவு பெறுவது முற்றிலும் தெளிவாக இருக்க வேண்டும். அறிந்தவைகளை நிலையாக நிலைத்து நிறுத்தி அதன்படி செயல்பட வேண்டும். இதுவே இக்குறளின் பொருள். பரீட்சா பே சர்ச்சா 2025, அதாவது தேர்வு பற்றிய கலந்துரையாடல். இந்நிகழ்வின் சிறப்பம்சம் என்னவென்றால், மாணவர்கள் நேரடியாக நமது பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களை தொலைத்தொடர்பு மூலமாகவும் நேரடியாகவும் கலந்துரையாடி இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு உந்து சக்தியாக அவர்களின் மன உறுதியை அதிகரிக்க தேர்வு ஒரு போர் அல்ல, அது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மாணவர்களே, தேர்வுகள் உங்கள் திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு. பயமில்லாமல் மன உறுதியுடன் நீங்கள் உங்களது இலக்குகளை எட்ட வேண்டும். இந்நிகழ்வு உங்களை அதற்கான நேர்மையான பாதையில் நடத்தி செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், அரசு பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.